நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடம் பகல் நேரத்தில் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தெரிகிற ஒரு சுடுகாடு. சுற்றி மரம், அமைதியான சூழ்நிலை. யாரை பார்த்தாலும் இது ஒரு சாதாரண இடம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மண்ணுக்கு கீழே ஒரு காலத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரகசியம் மறைஞ்சிருந்துச்சு. பல வருஷமாக அந்த இடத்த பற்றி பல கதைகள் ஊருக்குள்ளே சொல்லப்பட்டுச்சு. நைட் ஆன அப்புறம் இந்த இடத்துக்கு வரவே மக்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா அந்த இருட்டுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே சரியாக தெரியாது. வாங்க இப்போ நம்ம அந்த மர்மத்துக்குள்ளே போகலாம். நைட்டு 12 மணி. ஊர் மொத்தமும் அமைதியில் தூங்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த சுடுகாடு மட்டும் ஏதோ ஒரு அசைவு இருந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல தூரத்தில் ஒரு லைட், எல்லோ கலர் வெளிச்சம். அதுக்கப்புறம் யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம். சில நேரம் மண்ணுக்கு இருந்து யாரோ வரா மாதிரி ஒரு ஓசை. அதை பார்த்த சில பேர் இது மனுஷங்க வேலையில் பேய் தான் நம்பிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடுகாடை பற்றி பயம் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு. நைட் ஆன அப்புறம் அந்த ரோட்டில் சைக்கிள் கூட போகாது. ஆனால் யாருக்குமே தெரியாமல் அந்த பயத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரகசியம் வளர்ந்துட்டே இருந்துச்சு. சுடுகாட்டுக்கு கீழே மண்ணுக்கடியில் யாருமே நிற்கக்கூட முடியாத மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட். அங்கே வெளிமாநிலத்தை சேர்ந்த 2 பேர் பல மாதம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதப்போ நைட் நேரத்தில் பக்கத்தில் போன கேபிள் லைன்லேருந்து கரண்ட் கனெக்ஷன் எடுத்தாங்க. வெளியேருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது. கீழே போனால் தான் பல்ப், ஃபேன், படுக்க இடம், சாப்பாடு சமைக்க ஸ்டவ், தண்ணி ட்ரம் எல்லாமே ரெடியாக ஒரு ரூம் செட்டப் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. யாரும் பார்த்தா வேலை தேடி வந்த சாதாரண ஆளுங்க தான் நினைப்பாங்க. ஆனால் நைட்டு 1 மணி ஆனதும் அவங்களோட முழு சுயரூபம் வெளியே வரும். வீட்டு வாசலில் இருக்க சின்ன சின்ன பொருள் லைக் அயன் ஸ்கிராப், கேபிள் ஒயர், சைக்கிள், மோட்டார், கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியூருக்கு போய் விற்றுருக்காங்க. இப்படியே சில நாட்கள் போனதும் யாருக்கும் சந்தேகம் வரலை. ஆனால் ஒரு நாள் அவங்க ஒரு பெரிய முடிவு எடுத்தாங்க. இந்த ஊரில் இனிமேல் இருக்கக்கூடாது, ஒரு பெரிய வேலையாக முடிச்சுட்டு போயிடுவான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த நைட்டே 2 கோயிலை நோட்டமிட்டு கோயில் உண்டியல், சாமி நகை, பணம் எல்லாத்தையும் திருடி அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ளே மறைச்சி வச்சுட்டாங்க. மறுநாள் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோயில் பாதுகாவலர்கிட்ட கேட்டிருக்காங்க. அங்கே சுற்றி இருந்த ஊருக்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க, யாரும் ஊருக்குள்ளே புதுசாக வந்தாங்களா அப்படிலாம். ஆனால் அவங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் வரலை. ஆனால் யாருக்கும் அந்த சுடுகாடு கீழே இவ்வளோ பெரிய ஹைட் அவுட் இருக்குன்னு கனவுல கூட தோணலை. 2 நாள் கழிச்சு நைட்டில் நகையெல்லாம் வெளியூருக்கு போய் விற்று கேஷாக மாற்றிருக்காங்க. மதியம் அவசரமாக திரும்பி வந்தாங்க. அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. யூஸ்வலி நைட்டில் தான் வெளியே வராங்க. பகல் நேரத்தில் சுடுகாடு பக்கம் போனாங்க. அதை தூரத்தில் இருந்து பார்த்த ஒரு வயதான ஊர்க்காரர் உடனே சந்தேகப்பட்டார். ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாம் அந்த சுடுகாடு பக்கம் சேர்ந்துட்டாங்க. முதல் முறையாக யாருமே பயப்படாமல் அந்த மண்ணை தோண்ட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் மண்ணுக்கு கீழே மர கதவை பார்த்துருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கதவை உடைச்சி உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க. எல்லோரும் ஒரு நிமிஷம் பேசாமல் அப்படி நின்றுட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ளே பார்த்தது அப்படி ஒரு விஷயம். உள்ளே பல்ப் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. பேனெல்லாம் ஓடிட்டுறதுக்கு, சுவர் ஃபுல்லாக செல்ஃப், கேஷ் பண்டில், கோவில் நகை, உண்டியல் பணம், வீட்டில் திருடு போன பொருள். இவ்வளோ நாள் பேய் இருக்குன்னு மக்கள் பயந்த இடம் உண்மையிலே இப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் தீப் கேங்கோட சீக்ரெட் ஹைட் அவுட்டாக இருந்துச்சு. மக்கள் அதிர்ச்சியோடு பார்த்துருக்காங்க. அந்த கேங்கை ஊர் மக்கள் பிடிச்சு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்றைக்கும் அந்த ஊரில் சில பேர் ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. மக்கள் பார்த்த அந்த எல்லோ லைட், கேட்ட அந்த சத்தம், பார்த்த அந்த நிழல் எல்லாமே அந்த கேங்கோட செயல் தானா, இல்லை அவங்க அங்கே வந்ததுக்கு முன்னாடியே அந்த சுடுகாட்டில் வேறு ஏதோ மறைஞ்சிருந்துச்சா? அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையுமே பதில் கிடைக்கல. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இடம் இன்னைக்கே அமைதியாக இருக்கலாம். இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருந்துச்சு. மக்கள் பேய்னு பயந்தாங்க. ஆனால் அந்த பயத்தை உருவாக்குனது அமானுஷ்யம் இல்லை, மனுஷங்க தான். இன்றைக்கும் இந்த சுடுகாடு பக்கம் நைட் நேரத்தில் போனால் அந்த பழைய சம்பவங்கள் ஞாபகம் வந்துடும்னு அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல தனியாக நிற்க சொன்னால் நிற்பீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி இன்னும் மர்மமான கதைகளுக்கு மறக்காமல் அப்சோகரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.